ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. புற்பா முதலா புல் தொடங்கி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் முதலாகவும் புல் எறும்பு எறும்பு போன்ற பதார்த்தங்கள் எல்லாவும் அயோத்தியில் வாழும் ராம குணம் நடையாடக்கூடிய இடமான அயோத்தியிலே ஒன்றின்றியே சாதன அனுஷ்டானங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எம்பெருமானே பரம உபாயம் என்று சொல்லும்படியான ஒரு குணத்தை பெற்றிருக்கின்றனன்னு சொன்னா அது ராம அனுகிரகத்தாலேயே, ராமன் வசித்த பூமி இடம் என்பதனாலே பெற்றிருக்கிறது. நான்முகனார் பெற்ற நாட்டுளேனா இந்த சிருஷ்டி, இந்த லோகம் நான்முகனாலே செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த பூமிக்குள்ளே புல் தொடங்கி எறும்பு முதலான பதார்த்தங்கள் கூட சாதன அனுஷ்டானங்கள் என்ற விதமாக இல்லாமல் எம்பெருமானே உபாயம் என்று சொல்லும்படியான ஒரு குணத்தை பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னால் அதுதான் ராம அனுகிரகத்தாலே. அப்போ ஒருவர் கற்க வேண்டும்னு சொன்னாலே ராமனை தவிர வேறு ஒருவரை கற்பார்களா? ஆக கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, கற்க வேண்டும், ஒரு சத்வ குணத்தை எல்லாம் பெற வேண்டும், நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை பெற வேண்டும்னு சொன்னா ராமனை தவிர வேறு ஒருவரை கற்பது என்பதும் ஏற்றமோன்னுதான் நம்மாழ்வார் அயோத்திக்கு மங்களாசாசனம் ராமபிரானை குறித்து திருவாய்மொழியிலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இன்று ராமநவமி. ராமன்னு சொன்னாலே குணக்கடல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த ராமனை பற்றின சரித்திரம் தான் ராமாயணம் என்று பிரசித்தமாக உள்ளது, நாம் அறிந்ததே. இன்று நாம் அனுபவிக்க போவது ராமாயணத்திலே ராமானுஷ சப்தம். வால்மீகி ராமாயணத்தையும் கம்ப ராமாயணத்தையும் எடுத்துக்கொண்டு கம்பர் சாதித்ததிலேயும் வால்மீகி சாதித்ததிலேயும் ராமானுஷ சப்தம் எந்தெந்த ஸ்லோகங்கள் எந்தெந்த காண்டங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இன்று நாம் கூடியிருந்து அனுபவிக்க போகிறோம். ராமாயணத்தில் ராமானுஷன் ராமன் அத்தனை பேரினுடைய ஹிருதய கோவிலிலே இருந்து கொண்டு எப்பொழுதும் அவர்களுக்கு அருள் புரியட்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ராமாயணத்தில் ராமானுசன், ராமானுச சப்தம் எந்தெந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு காண்டத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதைத்தான் நாம் இன்று அனுபவிக்க இருக்கிறோம். நிறைய ஸ்லோகங்கள் உள்ளது. அதனால் ஒரு ஸ்லோகம் இல்லது 1-2 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு காண்டத்திலிருந்து இன்று கூடுமானவரை யதாசக்தி அனுபவிக்க கூடியிருக்கிறோம். முதலிலே அயோத்தியா காண்டம் வால்மீகி ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம். ஹா ராம ராமானுஜ ஹா ஹா வைதேகி தபஸ்வினி நமாம் ஜானீத துக்கேன மிரியமானம் அநாதவத்து என்கிற ஸ்லோகத்திலே இது தசரதன் கூறுவதாக அமைந்திருக்கிறது. பட்டாபிஷேகம் என்று ராமனிடத்திலே சொல்லிவிட்டு கைகேயினுடைய வரத்தினால் ஒருவரம் பரதன் அரசாள வேண்டும் என்றும் மறுவரத்திலே ராமன் 14 வருடங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை கேட்டு கைகேயி மூலமாகவே அதை ராமன் தெரிந்து கொண்டு வனத்துக்கு புறப்பட தயாராகும் பொழுது அவர்கள் சென்றார்கள் என்பதை கேட்டு தசரதர் புலம்பி தவிக்கிறார். ஹா ராமனே, என்னுடைய கண்மணியே, ராமானுஜ, ராமனுக்கு தம்பியானவனே என்று லக்குமணனையும் சொல்லி வைதேகி தபஸ்வினி, வைதேகியானவளே, சீதா தேவியே, நமாம் ஜானீத துக்கேன, என்னுடைய துக்கம் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? மிரியமானம் அநாதவத்து, உயிரே போகக்கூடியதான துக்கமாக இருக்கிறதே,
இப்படி என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டீர்களே என்று அலமருகின்றார். இது வால்மீகி ராமாயண ஸ்லோகம். அதே கம்பர் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்திலே ஒரு பாட்டிலே கம்பர் சாதிக்கிறார். சுமந்திரரை சொல்லி காட்டிலே அவர்களை ஏவி விட்டு விட்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுதோ சுமந்திரர் தேரிலே அவர்களை விட்டு மறுபடியும் மீண்டு வருகிறார். வந்த உடனே அவரை பார்த்து தசரதருக்கு ஒரு ஆசை, மறுபடியும் ராமன் சீதை லக்குமணன் வந்து விட்டார்களா என்று அவரிடத்திலே கேட்கிறார். தசரதன் ராமன் வந்தானோ எனல் ரதம் வந்துற்றது என்று அங்கு யாவரும் இயம்பலோடும் பரதன் வந்துற்றான் என்ன மன்னனும் மயக்கம் தீர்ந்தான், ரதம் வந்தது அப்படின்னு இவர் பதில் சொல்றார். சுமந்திரர் சொன்ன உடனே ஓஹோ ராமனே வந்து விட்டான்னு தெரிந்து பரதன் வந்தான், எனக்கு அத்தனையும் கொடுக்கக்கூடியவன் அத்தனையுமான ராமன் என் உயிர் என் கண்மணி அவனே வந்தான்னு நினைத்து மன்னனுக்கு மயக்கம் தீர்ந்தது. புரைத்தவு கமலநாட்டம் பொறுக்கென விழித்து நோக்கி விரத மாதவனைக் கண்டான் வீரன் வந்தானோ வந்தானோ என் கண்மணி வீரன் ராமன் வந்தானான்னு விழித்து கொண்டு அப்படியே அலமர கொண்டிருக்கும் பொழுது சமயத்திலே சுமந்திரர் சொல்றார், இல்லை தேர் மட்டுமே வந்தது, தேர் மட்டுமே வந்ததுன்னு சொன்னதை கேட்டு மிகவும் துன்புற்றான் தசரதன். என் கண்ணே போனதே, என் கண்மணியான ராமன் போன பின்பு என் கண்ணே போனது, திருஷ்டியை இழந்தேன், காட்சியை இழந்தேன். ராமன் சென்ற பின்பு அயோத்தியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜங்கம ஸ்தாவரங்களும் கூட பொலிவிழந்து காணப்பட்டது. ராமன் சென்றான் அப்படின்னு தன்னுடைய பிரிவு துயரை காட்டியது. அதுபோல தசரதர் சொல்றார், என் கண்மணியான ராமன் சென்றானே என் கண்ணையே எடுத்துக்கொண்டு சென்று விட்டான், திருஷ்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டானே என்று சொல்றார். ஆக இந்த ஸ்லோகம் ஆஹா ராம ராமானுஜ அப்படின்னு இந்த ராமானுஜ சப்தம் இந்த இடத்திலே இலக்குமணனை குறிக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம், முதல் ஸ்லோகம். அடுத்தது அதே அயோத்தியா காண்டத்துல 2வது ஸ்லோகம். ச து ராமானுஜ சாபி சத்ருக்ன சஹிதஹ ததா பிரஸ்தஸ்தே பரதஹ யத்ர கௌசல்யாயா நிவேசனம். ச து ராமானுஜஹ, ச து ராமானுஜ. இந்த இடத்துல ராமானுஜங்கிற சப்தம் பரதனை குறிக்கிறது. போன ஸ்லோகத்துல இலக்குமணனை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப இந்த ராமானுஜ சப்தம் பரதனை குறிக்கிறது. ராமானுஜ ராமனுக்கு இளைய தம்பியான பரதன் சாபி சத்ருக்ன சகிதஹா சத்ருக்னனோடு கூட பிரஸ்தஸ்தே பரதஹா எத்திர கௌசல்யாயா நிவேசனம், கௌசல்யினுடைய அரண்மனைக்கு சென்றார்கள் அப்படின்னு. ராமன் வனத்துக்கு சென்று விட்டதை அறிந்து இவர்களோ தங்களுடைய மாதுலர்களுடைய கிரகத்திலே இருந்து திருமாளிகையிலிருந்து மறுபடி திரும்பி வந்தார்கள். பரதனும் சத்ருக்னனும் திரும்பி வந்ததை அறிந்து இது என்ன கோலம், இது என்ன காட்சின்னு பார்த்தா ஊரே துக்கமயமாக இருக்கிறது. நேரே தன்னுடைய மாதாவான கைகேயினிடத்திலே சென்று தண்டம் சமர்ப்பிக்கலாம்னு சென்ற பொழுது கைகேயினுடைய சொல் கேட்டு மிகவும் சீற்றம் கொண்டு அவளிடத்திலே எல்லாம் சொல்லிவிட்டு கௌசல்யான தாய் ராமனுடைய பிரிவை எப்படி தாங்கிக் கொள்வாளோ என்ன சொல்வது, கௌசல்யினிடத்திலே என்ன வார்த்தை சொல்லி அவளை தேற்றுவதுன்னு ஒன்னும் தெரியாமலே சத்ருக்னனோட சகிதமாக பரதஹா ராமானுஜ பரதஹா ராமனுடைய தம்பியான பரதன் கௌசல்யினுடைய அரண்மனைக்கு சென்றார்கள் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதையே கம்பர் எப்படி சாதிக்கிறார்? முன்னையர் முறைகட முடித்த பாவியை சின்ன பின்னம் செய்து என் சினத்தை தீர்வன் ஏல் என்னை இன்றும் என் ஐயன் துறக்கும். வந்து கைகேயினுடைய அரண்மனைக்கு சென்ற பின்னே அங்க இருக்கக்கூடிய கோலத்தை எல்லாம் பார்த்த பரதன் அப்படியே திக்குற்றான். அங்கிருந்த கூனியினுடைய சொல் கேட்டு அவளை 2 துண்டாக்க கடவேன்னு சத்ருக்னன் முனிந்த பொழுதோ இவளை கொல்லுவது நம் காரியம் அல்ல. முன்னையர் முறைகட முடித்த பாவி இவளுடைய பாவ சொல்லாலே என் அன்னையும் இப்படி அவளோடு சேர்ந்து ஆனாலே சின்ன பின்னம் செய்து நம்முடைய சினத்தை தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது செய்தால் இப்பொழுதே இந்த க்ஷணத்திலே ஐயனான ராமன் நம்மை துறந்து விடுவார். அன்னை என்று உணர்ந்திலன் ஐய நான் அன்னைங்கிற சப்தத்துக்கு சொல்லுவதற்கு கூட இவள் தகுதியற்றவளாக ஆகிவிட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை துறந்து பரதனும்
சத்ருக்னனும் 2 பேரும் சகிதமாக கௌசல்யினுடைய அரண்மனைக்கு சென்றார்கள் அப்படின்னு வால்மீகி சொன்னதையே கம்பரும் இங்கே நமக்காக சாதித்து காட்டுறார். ஆக 2வது ஸ்லோகத்துல இப்போ பார்த்தது ராமானுஜகா அப்படிங்கிறது பரதனை குறிக்கக்கூடிய சொல் என்று அர்த்தமானது. அடுத்தத வால்மீகி ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்திலே ராமானுஜ சப்தம் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். ததஸ்து ராமானுஜ ராம வானராகா பிரக்ருஹ்ய சஸ்திராணி உதித உக்ர தேஜசஹா புரி சுரேசாத்மஜ வீரிய பாலிதாம் வதாய சத்ரோஹோ புனராகதாஹா ஈக. ததஸ்து ராமானுஜ, ராமருடைய தம்பியான லக்ஷ்மணனும் ராமனும் ராம வானராகா வானரங்கள் சகிதமாக பிரக்ருஹ்ய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு உதித்த உக்ர தேஜசகா உக்ரமாக தேஜஸோடும் அந்த நகருக்குள் நுழைந்து புரீம் சுரேஷாத்மஜ வீரிய பாலிதம் வதாய சத்ரோஹோ புனராகதாக ஈக இந்திரனுடைய புத்திரனான வாலி சுரேஷாத்மஜகா அவனை வதம் பண்ணுவதற்காக சென்றார்கள். லக்ஷ்மணனும் ராமனும் வானரங்களும் சேர்ந்து வீரியனான பாலிதாம் வீரியனான வாலி இந்திரனுடைய புத்திரனானவனை வதம் செய்வதற்காக நகரத்துக்குள் பிரவேசித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். கிஷ்கிந்தைக்குள் பிரவேசித்தார்கள். இதையே கம்பர் எப்படி சொல்றார்? ராமன் முதலியவர்கள் அத்தனை பேரும், ராமன், ராமானுஜன், லக்ஷ்மணன் மற்ற அத்தனை வானரங்களும் கிஷ்கிந்தை மலையை அடைந்து அங்கு இருந்து சுக்ரீவனை போர் புரிய சொல்லி அவனுக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன் என்ற ஆறுதல் எல்லாம் சொல்லி வாலியை வதம் பண்ணுவதற்காக தயாராக அத்தனை பேரும் இருந்தார்கள். அப்படிங்கறதான் ராமன் முதலியோர் கிஷ்கிந்த மலையை அடைதல். அன்னது ஆய குந்தின் 6 சென்ற வீரர் 5 உன்னல் ஆய யோசனைக்கும் அத்தனை யோசனை எல்லாம் பண்ணி எப்படி வாலியை வலம் பண்ணுவது என்று சொல்லி உம்பரேறி இம்பரில் பொன்னின் நாடு இழிந்தது அன்ன வாலிவாழ் பொறுப்பு இடம் துண்ணினார்கள். வாலி வாழக்கூடிய இடமான அந்த இடத்துக்கு ராமன் முதலிய அத்தனை பேரும் சென்றார்கள். செய்வது என்ன என்று நின்று சொல்லுவார்கள். அடுத்து என்ன செய்வது அப்படின்னு ராமன் முன்னிலையிலே ஆலோசனை செய்து சுக்ரீவன் முதலியவர்கள்லாம் அங்கிருந்து அந்த ஆலோசனையை கேட்டு பின்னே யுத்தத்துக்கு தயாரானார்கள் அப்படின்னு அர்த்தமானது. ஆக இந்த கிஷ்கிந்தா காண்டத்திலே ராமானுஜன் வரக்கூடிய சப்தம் லக்ஷ்மணனையே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.